என்னடா இந்தியாவில் எப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் வெஸ்ட் இண்டீஸ் ஏரியாலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். மூஞ்சி கொஞ்சம் உப்புன்னு வச்சுக்கோங்க, அனுமார் மாதிரியா இருக்கு வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்டாக இருக்குது. கலர் பாருங்கள், வயலட் கலர் மாதிரி, ஆரஞ்சு, பர்கண்டி கலர், கிரீன் கலர். இதுதான் ஜோசப் பார்னு சொல்லுவாங்க. கோவாவில் வந்து ஃபர்ஸ்ட் பார். முந்திரி சாராயம் எல்லாமே கிடைக்கும். கல்யாணம் வரைக்கும் யாரும் சங்கடமா இல்லையா மனசுல? சங்கடமா கிடைக்கும். வயசு எவ்வளோ? வயசு எவ்வளோட வயசு? 37. ஹலோ சார், யூ ஃப்ரம் போர்ச்சுகீஸ்? கிரீன் கலர்ல. வாவ் வாவ் வாவ், பியூட்டிஃபுல். இந்த ஏரியா ஃபுல்லாக யுனெஸ்கோட ஜோன் இது. கைஸ், இன்னைக்கு நம்ம கோவாவில் இருக்க ஃபவுண்டினஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதாவது போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். அதை இங்கே எல்லாமே போர்ச்சுகீஸ் பீரியடில் கட்டின வீடு தான். இந்த ஏரியா ஃபுல்லாக போர்ச்சுகீஸில் இருக்க வில்லேஜ் எப்படி இருக்குமோ அது மாதிரியே கட்டியிருப்பாங்க. கலர்ஃபுல் ஹவுசஸை பாருங்கள். அந்த பால்கனி, அயன் பால்கனி, அந்த கலர்ஸ், அந்த வைப்ரண்ட்டான ஒரு பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது. என்னடா இந்தியாவில் எப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பில்லர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த கரீபியன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? கூபா, கரீபியனு, இந்த ஏரியாலலாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஏரியாலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பானிஷு, போர்ச்சுகீஸ் இவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். உள்ளே வந்து பழைய பில்டிங்கு, உள்ளே அவங்களுக்கு இது மாதிரி கடை வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து பெயிண்ட் கடை இருக்குது. ஒவ்வொரு கடை இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெயின்டென்லாம் அது நார்மல் நெட்டும் போல். நான் ஃபாரினுக்கு போகல, ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த வுட்டனில் செஞ்ச பால்கனி, அந்த ரூஃபு. ஹலோ சார், ஹாய். யூ ஒர்க்கிங் ஹியர்? யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர்? Yeah. What is going on? The infra, I mean, renovation is going there. Renovation. The work. Wow. What is? Painting. And, painting and AC. Okay. And electrician. Okay. What shop is this? Yeah. What shop? Shopper house is this? Restaurant. Restaurant. Okay. What's your name? Mohan. Mohan. Hello. Hi. Where are you from? You from Goa? Yeah. No, Nepal. Nepal. Wow. Good. Thank you. பால்கனி, அங்கேருந்து வெளியே வந்து பார்க்குறக்கு அந்த முன்னாடி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு இந்த பூச்செடியெலாம் வச்சுருப்பாங்க. பஞ்சு மிட்டாய் வேணுமா? இல்லை, நான் இதை வச்சு டான்ஸ் பண்ணுவேன். வேணுமா வேணாமா? कितना रुपया? इसका 1 50 का 2. 50 का पाइनएप्पल, मैंगो. English. How much? 30 का 1, 50 का 2. 30 का 1, 50 का 2. से 1 मिनट. 1 मिनट. You want? वो डांस मत आइए. हाँ, dance. हाँ. You dance with him. என்ன எதுக்கு டான்ஸ் வச்சா? நான் போறேன். चला प्लीज फोकस प्लीज. தலைவா, பஞ்சு மிட்டாய் மட்டும் வாங்கினா அதுலேயே எடுத்து போட்டுருவோம். அவங்கள தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஒரே ஃபோட்டோ, एक फोटो फोटो மட்டும். சரி, ஓகே. மூஞ்சி கொஞ்சம் உப்புன்னு வச்சுக்கோங்க. மூஞ்சி இப்படி அனுமார் மாதிரியா இருக்கு வச்சுக்கோங்க. தலைவா, 50 எடுத்து கொடுங்க, அவர் கடுப்பாயிருவாரு. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ओडिशा. என்ன மறந்துட்டீங்களா? I live in Uttar Pradesh. You live in Uttar Pradesh? UP. Yogi Adityanath. Do you like him? You like? किंग பஞ்சு மிட்டாய். பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். ஓகே, தேங்க் கைஸ். இதுதான் ஜோசப் பார்னு சொல்லுவாங்க. கோவாவில் வந்து ஃபர்ஸ்ட் பார், ரொம்ப ஓல்டஸ்ட் பார் இது. போர்ச்சுகீஸ் தான் இதோட ஓனர். போர்ச்சுகீஸ் ஒருத்தர் தான் இதுக்கு ஓனராக இருந்திருக்காரு. இங்கே வந்து கோவாவோட அத்தன்டிக் ஃபென்னி, அந்த வேறு சரக்கு, அத்தன்டிக்கான சரக்கு, இந்த கோகன சரக்கு, முந்திரி சாராயம் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் பாருங்க, அந்தோனியோ 31 ஹெனேரியோ கோப்போஸ் அண்ட் டப்பாஸ் அப்படின்னு எழுதியிருக்குல்ல. இது மோஸ்ட்லி போர்ச்சுகீஸோட ரிப்பப்ளிக் டே அதை வந்து மீன் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான். அது அப்படி ஒரு பேரில் ரோடு இருக்குது. அது இதுவாகலாம் தெரில, பட் கலர்ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக லைட் செட் பண்ணி போட்டிருக்காங்க.
கைஸ் இது ரெஸ்டாரண்ட்டு. மெனுவோட ரேட் பாருங்கள். மெனுஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க கீழே. விருப்பம்னா உள்ளே போய் சாப்பிட்லாம். கைஸ் 1510 1961 வரைக்கும் போர்ச்சுகீஸ் வந்து இங்கே ரூல் பண்ணாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் ஒரு வில்லேஜ், போர்ச்சுகீஸ் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டின ஏரியா தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து போர்ச்சுகீஸில் இருக்கிற ரூலர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த ஏரியாவில் தங்கியிருக்காங்க அந்த டைமில். ஸோ அவங்களோட வீடு தான் இதெல்லாம் அப்போ இருந்தது. பாருங்க எப்படி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஓல்டு இந்த லிக்வர் ஷாப். இது பசங்க ஃபுல்லாக அங்கே ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. அங்கங்கே ட்ரெஸ் ஷாப்ஸ். ஸோ அதே தான் பர்கண்டி கலரு, க்ரீன் கலரு, அதில் ஒயிட் கலரு காட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள் எல்லோ கதவு பாருங்கள். தி ஹெனீரோ அப்படியே வரணும். தி ஹெனீரோ அப்படி தான் இருக்கும் பேர். கான்ட்ராஸ்டாக இருக்குது கலர் பாருங்கள். வயலட் கலர் மாதிரி, ஆரஞ்சு, பர்கண்டி கலர், க்ரீன் கலர், அதுக்குள்ளே ஒயிட் கலர் அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஹலோ சார், ஹாய். ரூஃப் பாருங்கள், அந்த ரெட் கலர் ரூஃபு அவங்க ஸ்டைலில், போர்ச்சுகீஸ் ஸ்டைலில். போர்ச்சுகீஸில் மோஸ்ட்லி யூரோப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் போனதெல்லாம் இல்லை. நிறையா படத்தில் பார்த்துருப்போம்ல, ஃபாரினில் ஷூட் பண்ணால் விரும்பி பார்ப்போம்ல. பிரகாசமாக இருக்குல்ல ஏரியா. நமக்கு எதுவும் ஃபாரினில் ஓசியில் இப்போ ஃப்ரீயாக ஃபாரின் போன மாதிரி இல்லை. அப்படி இல்லையா? இல்லை எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியலடா. நம்பாதீங்க. சந்தா மரியா குரேத்தே சின்ஸ் 1969. உள்ள என்னன்னு தெரியல. ஐ திங்க் உள்ள அபேண்டன்டான ஒரு கார்டன் இருக்கு. சின்னது எதுவும் பெருசா உள்ள செட்டப்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை. உள்ள பாம்பு வேணா இருக்குமா தெரியலையே. Hello sir, you from Portuguese? No. Where are you from? Where? Guys, இங்க பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லாண்ட்ரி. பட் லாண்ட்ரி இருக்கிற பில்டிங் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆர்கிடெக்ட் வந்து போர்ச்சுகீஸ் ஸ்டைல், பட் உள்ள இருக்கிறதுலாம் வந்து யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி தான். ஹலோ, எதுக்குடா உனக்கு இது? அவனை பாடுறா, டவுஸ் இருக்கு, பேண்டத்துக்கு மேலே போடுறா. வாழ்க்கை ஒரு வட்டமடா, வாழ்க்கை ஒரு வட்டமடா. அந்த வட்டத்துக்குள்ள ஜகனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. மனசுக்குள்ள ஃபீலிங் உள்ள ஓவரா இருக்கு. ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. உண்மையா? நேற்று நைட்டு தூக்கம் வரல, அவ்வளோதான். சரி இருங்க, ஆனஸ்டா இருக்கிறேன். கல்யாணம் வரைக்கும் யாரும் சங்கடமா இல்லையா மனசுல? சங்கடமே கிடையாது. ஒரு டபுள் வச்சுட்டு போகும்போது எவனா ஒருத்தன் சங்கடம், அந்த சங்கடம் கிடையாது. அதாவது வந்து ஒரு பொண்ணு கூட இல்லையாங்கிற ஒருத்தர் இருக்குது. கல்யாணங்கிற சங்கடம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். கல்யாணம் ஆல்மோஸ்ட் ஒண்ணு. பொண்ணு வேணும்னு இருக்கா வேணான்னு இருக்கா? துணை ஒண்ணு வாழ்க்கைக்கு தேவையா வேணாமா? துணை தேவை கிடையாது, கூட இருந்தா போதும். இது என்னது? அதாவது வந்து லவ்வரு, ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஜோன்ல யாராவது இருந்தா. வயசு எவ்வளோ? வயசு எவ்வளோட வயசு? 37. இங்க பாருங்க, எல்லோ ஆர்கிடெக்ட், கிரீன் கலர்ல. வாவ் வாவ் வாவ், பியூட்டிஃபுல். நோ எக்ஸாஜரேஷன், திஸ் இஸ் அல்டிமேட்லி பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங், ஸ்பெல் பைண்டிங். சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் போனதில்லை. பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. மேலே ஃபுல்லாக அந்த உட்டன் அந்த அயனில் பால்கனி வச்சுருக்காங்க எல்லா பக்கமும். நார்மலாக அப்படி நடந்து போகிற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. உடனில் இதெல்லாம் நிறைய பேர்த்தோட வீடுன்னு நினைக்கிறது. வீடா இல்லை அமோர், காசா தி அமோர். நேம்ஸ் எல்லாம் போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் அந்த நேம் தான். போர்ச்சுகீஸ் நேமு. இங்கே வந்து நிறையா போர்ச்சுகீஸில் இருக்கவங்களோட ஹெரிட்டேஜ், அதாவது அவங்களோட லைனப், அது கரெக்டான இங்கிலீஷோட என்னன்னு தெரில. அவங்கெல்லாம் இன்னும் இங்கே தான் இருக்காங்க, போர்ச்சுகீஸ்லேருந்து அப்போ வந்தவங்க. ஏன்னா சர்நேம் கூட அதே மாதிரி தான் இருக்கும். டி சில்வா, ரோத்ரிகஸ், டிசோசா, இந்த நேம்ஸ்லாம் ஜாஸ்தி இங்கே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி அங்கேருந்து வந்தவங்க, அவங்களோட பிளட் லைன்
அவங்க இங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் கல்ச்சர் அடாப்ட் பண்ணவங்களும் சில பேர் அந்த நேம் வைக்கிறாங்களாங்க. பாருங்க, பெரிய பில்டிங் இது, 3 floors ஏதோ கிட்ட வருது, அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக யுனெஸ்கோவோட ஜோன் இது. இது வந்து அவங்க வந்து காப்பாற்றி பழமே மாறாமல் அப்படியே வச்சுட்ருக்காங்க. அவங்க ஜோன் இருக்கிற ஏரியா தான். கோவாவில் ஒரு 7 ஜோன் அப்படி இருக்குது. அதில் வந்து இந்த ஃபவுண்டேனியாஸ் நினைக்கிறேன், அதுவும் ஒன்று தான். இல்லை அடுத்த இடத்துக்கு போகலாமா?